விஷுவலஜி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரிவ்யூ வந்து சூதுகவும் 2. அர்ஜுன் இயக்கத்தில் மிர்ச்சி சிவா, கர்ணா, அதே பழைய குரூப். மிர்ச்சி சிவா மட்டும் தான் புதுசு, மீதி எல்லோரும் அதே பழைய கும்பல் நடிச்சிருக்கிற படம் வந்து சூதுகவும் 2. இந்த படத்துடைய கதை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, தனியாக கதையில் எதுவும் பார்க்க வேணாம். ஃபஸ்ட் பார்ட்டு பார்த்திங்கன்னா அதே கதை தான் இந்த படத்துலையும், ஆளை மட்டும் மாற்றிருக்காங்க. மிர்ச்சி சிவா வந்து ஒரு பணத்தை எங்கேயோ திரட்டுறாரு, போலீஸில் மாட்டிக்கிட்டு ஃப்ரெண்டுங்களுக்காக ஜெயிலுக்கு போயிடுறாரு. ஒரு நல்ல ரவுடியாக இருக்கிறாரு நம்ம மிர்ச்சி சிவா. போயிட்டு வெளியில் வந்த பிறகு என்ன பண்ணுறாரு, சின்ன சின்ன ஆட்கடத்தல் பண்ணி பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காரு. எப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம எம்எஸ் பாஸ்கர் பையனாக இருந்த நம்ம கருணா வந்து இதில் வந்து மினிஸ்டர் ஆகிறார். அதுவும் தமிழ்நாட்டுடைய நிதி அமைச்சர் ஆகிறார். பல ஆயிரம் கோடிகளை வந்து கொள்ளடிச்சு வச்சிருக்கிறாரு. இப்படி இருக்கிற சூழலில் அந்த ஆட்சியில் நடக்கிற சில கலவரங்களில் அந்த பணத்தை வந்து ஃபுல்லாக வெளியில் எடுத்து மக்களுக்கு கொடுத்து கள்ள ஓட்டை மாற்றலாம்னு நினைக்கும் போது அதே கருணாவை வந்து நம்ம இப்போ இருக்கிற மிர்ச்சி குரூப் வந்து கடத்திடுறாங்க. கடத்தி கொண்டு போய் வச்சிருக்க பிறகு அந்த பணம் வந்து மக்களுக்கு போய் சேர்ந்ததா இல்லையா, இல்லை மிர்ச்சி சிவா குரூப்பை வந்து அவர் வச்சு பணம் சம்பாதிச்சாங்களா இல்லையா, கருணா வந்து மினிஸ்டராகவே நீடிச்சாரா இல்லை முதலமைச்சர் ஆகிறாரா, இந்த மாதிரியான ஒரு புரியாத கதைக்களத்தோட புரியாத திரைக்கதையோடு நம்ம படம் பண்ணியிருக்காங்க இந்த சூதுகவும் 2. சூதுகவும் 2ல் வந்து ஸ்பெஷல்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எதையுமே ஸ்பெஷல் நல்லா வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அப்படியே ஒரு சூதுகவும் முதல் பாகத்தில் இருக்கிற அதே கதை, அதே ஆள் கடத்தல், அதே கதை தான். வேறு எதுவுமே பண்ணலை இந்த படத்தில். ஸ்பெஷலாக வந்து என்ன சொல்கிறது, நடிப்பு வந்து மிர்ச்சி சிவாவுக்கு நடிப்பு சுத்தமாக வரல. அவர் தன்னை மாற்றிக்கல, நான் இப்படியே தான் நடிப்பேன்னு சொன்னால் அவர் படங்கள் வந்து அவருக்கு இந்த மாதிரி படங்கள் வந்து கண்டிப்பாக செட் ஆகாது. இந்த படத்தோடைய மிகப்பெரிய பெரிய பெரிய மைனஸ் வந்து நம்ம மிர்ச்சி சிவா மட்டும்தான் சொல்லலாம். அது மட்டும் கூட ஒரு 2 கேரக்டர் வந்து இது ஒரு காமெடி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அதை ரசிக்கிற மாதிரி இருக்கணும். நம்மளுக்கு எரிச்சல் விட்ற மாதிரி இருக்கக்கூடாது காமெடியெல்லாம். அப்போ தான் நம்ம வந்து ரசிக்க முடியும். இதில் வந்து வர காமெடி எல்லாமே ரசிக்கிற மாதிரி இருக்குது. நம்ம அருள்தாஸோடைய நடிப்பு வந்து கொஞ்சம் ஓகே ரகமாக இருக்குது. நம்ம ஏதோ எம்எஸ் பாஸ்கர், ராதாரவியெல்லாம் வந்து எதுலையுமே ஒட்டலை. ஏதோ தனித்தனியாக தெரியுறாங்க. அங்கங்கே அவங்க துண்டு துண்டாக வராங்க, துண்டு துண்டாக போகிறாங்க. அந்த மாதிரியான ஒரு கதை அமைப்பாக தான் இருக்குது இந்த படத்துக்கு. ஒரு படத்தில் வந்து அதனுடைய கதையோ திரைக்கதையோ தெளிவில்லைன்னா மற்ற விஷயங்களை பற்றி பேசி எதுவும் பிரயோஜனம் இல்லை. அதனால் மற்றது கேமரா, இசை இதெல்லாம் வந்து நம்ம எதுவும் பெருசாக பேசிக்க வேண்டாம். சூதுகவும் 2 யோசித்து பார்க்கலாம்.